கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை கிருபையாக 11 மாதங்கள் கண்மணி போல பாதுகாத்து இந்த 12ஆம் மாதத்துக்கு கிருபையாக நம்மை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இந்த 12வது மாதம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே மைண்டில் வர்றது கிறிஸ்மஸ். எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறது கிறிஸ்மஸ். ஆனால் ஆண்டவர் உங்ககிட்ட ஒரு விஷயம் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் வச்சதான பாரம், பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய இருதயத்தில் வைத்ததான பாரத்தை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம இத்தனை வருஷங்கள் இந்த கிறிஸ்மஸ் அப்படின்ற ஆண்டவர் பிறந்தார் என்ற அந்த பிறந்த நாளை எப்படினாலும் நம்ம ஆசரித்திருக்கலாம். ஆடம்பரமாக நம்ம விருப்பம் போல் ஆசரித்திருக்கலாம். இப்போது நான் என்ன தான் பண்ணணும் ஆவியானவரே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பாரம்பரியமாக ஆசரிக்கிற வண்ணமாய் ஆண்டவர் பிறந்ததை ஆசரிக்காமல் அதை அவர் விரும்பவும் இல்லை. ஓப்பனாக சொல்லணும்னா கண்டிப்பாக ஆண்டவர் அதை அருவருக்கிறார். ஏன்னா ஆண்டவர் அங்கே அழுதுட்டு இருக்கிறார். நம்ம இங்கே செலிப்ரேட் எதுக்காக ஆண்டவர் பிறந்தார்னு தெரியாமலே நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்குறோம். அப்போ உட்காந்து ஆத்துமாக்களுக்காக அழிந்து நரகத்தில் கொத்து கொத்தாக விழுந்து கொண்டிருக்கிற அந்த ஆத்துமாக்களுக்காக திறப்பில் நில்லுங்க. அந்த ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒருவரும் நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு தானே ஆண்டவர் ரத்தம் சிந்தினார். ஆனால் இப்போ ஆண்டவர் அதிசீக்கிரமாய் வரப்போகிறாரு. இத்தனை ஆத்துமாக்கள் நரகத்தில் விழுந்து கொண்டு இருக்கிறார்களே, ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆவியானவர்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுவார். ஆண்டவருடைய பாரத்தை வெளிப்படுத்தி தருவார். ஆத்துமாக்களுக்காக திறப்பில் நில்லுங்க, ஜெபிங்க. ஆண்டவர் கண்டிப்பாக சந்தோஷப்படுவார். ஆண்டவர் உங்களை பார்த்து அவ்வளவாய் சந்தோஷப்படுவார். உங்களை ஆண்டவர் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார். 3ஆம் உலகப்போர் அதிசீக்கிரத்தில் துவங்க போகுது. அதுக்கு முன்பாக 3ஆம் உலகப்போருக்கு முன்பாக ஆண்டவருடைய 2ஆம் வருகை இருக்க போகுது. அப்போ எவ்வளவு அதிசீக்கிரமாய் ஆண்டவருடைய வருகை இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய அந்த தேவை என்ன, ஆண்டவருடைய பாரம் என்ன, எதற்காக ஆண்டவர் வந்தார், தாகத்தோடு எதற்காக சிலுவையில் ஊழியத்தை முடித்தார், இதை எதுவுமே உணராதவர்களாய் ஆண்டவரை அழ வச்சு ஆண்டவருடைய பாரம் என்ன, ஆவியானவர்கிட்ட கேட்ட ஆவியானவர் எல்லாமே நமக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். ஆண்டவருடைய பாரத்தை யாருக்காக ஜெபிக்கணும், எதுக்காக ஜெபிக்கணும், ஆண்டவர் இப்போ எதை நினச்சி அழுதுட்டு இருக்கிறார், இப்போ அவசர தேவை என்ன, எல்லாமே ஆவியானவர் நம்மளுக்கு ஷேர் பண்ண ரெடியாக இருக்கிறார். ஆனால் விண்ணப்பம் பண்ண, வேண்டுதல் செய்ய, திறப்பில் நிற்க, சுவரை அடைக்க ஒருவரும் இல்லையே என்று ஆண்டவர் ஆச்சரியப்படுகிறாராம். ஆவியானவர் ஆச்சரியப்படுகிறாராம். அந்த லிஸ்ட்டில் நானும் நீங்களும் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஆவியானவருடைய அந்த பாரத்தை, ஆண்டவருடைய பாரத்தை நீங்கள் அறிந்து செயல்படுவீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். ஆண்டவருடைய பிறப்பை நம்ம எப்படி ஆசரிக்கிறோன்றதை பற்றி ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன். ராஜான்னு சொல்லி ஒரு குட்டி பையன் இருந்தான். அவனுக்கு பர்த்டே, அவன் பர்த்டே பாய், குட்டி பையன், அவனுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ பர்த்டே செலிப்ரேட் பண்ணி முடித்து எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பும் போது ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த பேரண்ட் கிட்ட, அந்த வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட, இப்படி ஒரு டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறீங்களே, இதெல்லாம் எங்கேருந்து அரேஞ்ச் பண்ணீங்க, எங்கேருந்து வாங்கினீங்க அப்படி சொல்லி ஒரு குரூப் கேட்குறாங்க. இன்னொரு குரூப் சாப்பாடு பயங்கரமாக இருந்துச்சு, எங்கே ஆர்டர் பண்ணீங்க, யார்கிட்ட ஆர்டர் பண்ணீங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அப்படி சொல்கிறாங்க. இன்னொரு குரூப் நீங்கள் கட் பண்ணதான அந்த கேக்கு, அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எங்கே வாங்கினீங்க அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஒரு குரூப் அந்த ராஜாவுக்கு ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தீங்களே பர்த்டே பாய்க்கு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அந்த ட்ரெஸ் எங்கே வாங்கினீங்க, இப்படி கேட்டுட்டு ஒரு குரூப்பாக வீட்டுக்கு கிளம்புறாங்க. பயங்கர ஆடம்பரமாக அந்த பர்த்டே செலப்ரேஷன் நடந்தது. கடைசியாக தான் தேடுறாங்க ராஜாவை. ரொம்ப நேரமாக கேக் கட் பண்ணதுக்கப்புறம் ஆளே காணும். ராஜா காணுமேன்னு தேடுறாங்க அந்த குட்டி பர்த்டே பாயை. அப்புறம் கடைசியாக அந்த பர்த்டே பாய் காணோன்னு தேடி பார்த்தா ஒரு தண்ணி தொட்டியில் அந்த குழந்தை விழுந்து மரித்து கிடக்கிறான். இப்படி தான் நம்ம ஆண்டவருடைய பிறந்த நாளை செலப்ரேட் பண்ணுறோம். அதாவது இயேசு பிறந்தார் சொல்லி நம்ம ஆடம்பரமாக நம்மளுடைய ட்ரெஸ் வாங்குறது, அதாவது புது துணி அணிவது, அது தவறே கிடையாது. ஆனாலும் அவசர காலகட்டத்தை ஆண்டவர் அழுது கொண்டிருக்கிறார். ஆனால் நம்ம இங்கே கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணின்னு இருக்கிறோம். ஆண்டவர் எதற்காக வந்ததற்கான நோக்கம் என்ன தெரியாது. உன்னை குறித்த ஆண்டவருடைய நோக்கம் என்ன, உன்னை குறித்து நீ ஒரு விஷயம் செஞ்சு முடிக்கணும், ஆண்டவருக்காக இந்த பூமியில் உயிரோடு வச்சிருக்கிறார், அது என்ன நோக்கம் தெரியாது. இது எதுவுமே தெரியாது. ஆனால் ட்ரெஸ் நல்லா இருந்தது, கேக் நல்லா இருந்தது, நான் பண்ணதான டெக்கரேட் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் ராஜா ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரா? இல்லை. ஆண்டவர் இருக்கிறார், மரித்து போயிருக்கிறார். ஆண்டவர் எதற்காக வந்தார்னோ தெரியாது, என்னை குறித்த ஆண்டவருடைய நோக்கமோ தெரியாது. ஆண்டவர் இருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையில், ஆனால் மௌனமாக மரித்து போய் கிடக்கிறார். ஆனால் நம்ம செலிப்ரேட் ஏசப்பா பிறந்தப்ப சாஸ்திரிகள் 3 பொருளை கொண்டு வைத்து ஆண்டவரை வணங்கினார்கள். பொன், தூபவர்க்கம், வெள்ளைப்பூலம். பொன்,
இதோடைய ஆவிக்குரிய அர்த்தம் தேவனுடைய ஆளுகை. அதாவது தேவன் தான் ராஜா. அவர்தான் ராஜாதி ராஜா. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்கிறாரா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்களுடைய குடும்பத்தை ஆண்டவர் தான் ராஜாவா இருந்து எந்த விஷயத்திலும் நான் என்னை வெளிப்படுத்துகிறதே இல்லை. ஆண்டவர் தான் ராஜாவா இருந்து என்னை ஆளுகை செய்கிறார். ஆண்டவர் தான் ராஜாவா இருந்து என் குடும்பத்தை ஆளுகை செய்கிறார். அப்படி உங்களால சொல்ல முடியுமா? அப்படி ஆண்டவர் ராஜாதி ராஜாவா இருந்து உங்களுடைய குடும்பத்தை அவர்தான் ஆளுகை செய்கிறார் என்றால் கண்டிப்பா ஏசப்பா இந்த பூமியில வந்து அவர் பிறந்ததற்கு உன்னை குறித்து அவர் சந்தோஷப்படுகிறார். இரண்டாவதாக தூப வர்க்கம், அது ஜெபஜீவியம், அதாவது துதி ஸ்தோத்திரம். உங்களுடைய ஃபேமிலி ப்ரேயர், உங்களுடைய அதிகாலை ஜெபம், உங்களுடைய தனி ஜெபம், இதெல்லாம் உங்க லைஃப்ல இருந்தா ஆண்டவர் இந்த பூமியில பிறந்ததற்காக சந்தோஷப்படுகிறார். மூன்றாவதாக அவர்கள் கொடுத்து வணங்கினது வெள்ளைப்போளம் அபிஷேகம். ஒன்று அபிஷேகம், இரண்டாவது சாட்சியின் வாழ்க்கை. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து யூதேயா, எருசலேம், சமரியாவில் பூமியின் கடைசி வரையிலும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இப்போ உங்களுக்கு அபிஷேகம் இருக்குதா? ஆவியானவர் உங்க கூட இருக்கிறாரா? நீங்கள் ஒரு சாட்சியின் ஜீவியம் செய்கிறீர்களா? உங்களை பார்க்கும்போது நீங்கள் ஏசப்பாவை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லாமலே நீங்கள் யாரை வணங்குறீங்க, நீங்கள் இப்படி இருக்கிறீங்களே, இப்படி நடந்து கொள்றீங்களே, உங்களுடைய நடக்கையை பார்த்து அநேகர் இயேசுவினிடத்தில் வருகிறார்களா? உங்களுக்கு ஒரு சாட்சியின் ஜீவியம் இருக்கிறதா? வாசனை வீசுகிறதான கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு லைஃப் உங்களுக்கு இருக்குதா? அப்படின்னா ஏசப்பா இந்த பூமியில் பிறந்ததற்கு நிச்சயமாக சந்தோஷப்படுகிறார். இந்த தூபவர்க்கம், வெள்ளைப்போளம், அதாவது இயேசுதான் என்னுடைய ராஜா, அவர் என்னை ஆளுகை செய்கிறார். இரண்டாவதாக ஜெப ஜீவியம், தனி ஜெபம், குடும்ப ஜெபம், அதிகாலை ஜெபம். மூன்றாவதாக சாட்சியின் வாழ்க்கை. இதெல்லாம் நமக்கு இருந்து இதை தான் நாம் ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுக்கும்போது ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார். நம்ம இத்தனை வருஷமா ஆண்டவருடைய பாரத்தை, ஆண்டவருடைய மனதை விளங்கி கொள்ளாதவர்களாக இத்தனை வருஷமா பாரம்பரியமா இப்படிதானே ஆசரித்தோம், இதுல என்ன தப்பு இருக்கு? அதே கண்ணோட்டத்திலே இந்த வருடமும் நீங்க பார்க்காம, இந்த வருடமும் நீங்க அப்படியே செய்யாம ஆண்டவருடைய பாரத்தை, ஆவியானவருடைய பாரத்தை கொஞ்சம் அந்த அவசர தேவையை அறிந்தவர்களாய், உணர்ந்தவர்களாய் தயவு செஞ்சு கொஞ்சம் செயல்படுங்க. இப்போது நம்ம ஸ்டார் கட்டுறது வந்து தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனால் இப்போ நீங்கள் ஒரு பிளேஸ்க்கு போகிறீங்க, ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு மதுரைக்கோ திருச்சிக்கோ போகிறீங்கன்னா போய் அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் போகிற வழியில் கண்டிப்பாக மதுரை போகிறதுக்கு, திருச்சி போகிறதுக்கு இன்னும் 3 கிலோமீட்டர்ஸ், இன்னும் 4 கிலோமீட்டர்ஸ் அப்படி ஒரு போர்டு இருக்கும். நீங்கள் போய் மதுரை ரீச் ஆனதுக்கப்புறம் எனக்கு இந்த போர்டு தான் ஹெல்ப் பண்ணுச்சுன்னு அந்த போர்டை பிடுங்கி கொண்டு போய் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக வைக்க மாட்டீங்க. ஜஸ்ட் அது வழிகாட்டுச்சு, அவ்வளோதான். சேம் வே தான் நம்ம ஸ்டார் கட்டுறதுனால எந்த யூஸ் கிடையாது. அது ஒரு வழிகாட்டுச்சு, அவ்வளோ. எரேமியா 10:3-4 இருக்கிறதான வசனங்கள், வார்த்தைகள் கிறிஸ்மஸ் ட்ரீயை பற்றிதான வார்த்தைகள் தான். காட்டிலிருந்து ஒரு மரத்தை வெட்டி கொண்டு வந்து வெள்ளினாலும் பொன்னினாலும் அதை அலங்கரித்து வைக்கிறார்கள். இப்படியெல்லாம் அந்த வசனத்தில் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. இதுக்கப்புறம் இந்த வீடியோஸ் நீங்கள் கேட்டதுக்கப்புறம் ஆவியானவர், ஆண்டவருடைய பாரத்தை நீங்கள் அறிந்தவங்களா செயல்படுவீங்கன்னு நம்பி தான் ஆண்டவர் இந்த வீடியோவை உங்களை நிச்சயமாக கேட்க வைக்கிறார், நான் விசுவாசிக்கிறேன். எங்களுடைய ஊழியக்காரங்க எங்களுக்கு சொன்னதான வார்த்தை, அதை நானும் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் உட்காந்து ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணும்போது ஆவியானவர்கிட்ட கேளுங்க. ஆவியானவரே, ஜீசஸ் அழுதுட்டு இருக்கிறாராமே, எதுக்காக அழுதுட்டு இருக்கிறார், என்ன பாரம் அவருக்கு, அந்த ஜீசஸுடைய பாரத்தை என்னுடைய உள்ளத்தில் வைங்க அப்படின்னு நீங்கள் ஆவியானவர்கிட்ட கேட்டிங்கன்னா, ஆவியானவர் ஜீசஸுடைய பாரத்தை உங்களுக்குள்ளே வச்சார்னா, அவருடைய பாரத்தை வச்சார்னா உங்களால் ஒரு நார்மல் லைஃபே வாழ முடியாது. அந்த அளவுக்கு ஆண்டவர் அழுதுட்டு இருக்கிறார் ஆத்துமாக்களுக்காக. நம்ம ஆண்டவருடைய பிறந்த நாளை செலப்ரேட் பண்ணுறோம், ஓகே. ஆண்டவருடைய பிறந்த நாள் அப்போ குடில், ஸ்டாரு, கிறிஸ்மஸ் ட்ரீ, ஆண்டவர் பிறந்த நாள் அப்போது நம்ம புது ட்ரெஸ்ஸு அணிந்து கொள்கிறோம், எல்லாமே ஓகே. ஆனால் யாராவது உங்களுடைய ஆஃபீஸில், உங்களுடைய வேலை ஸ்தலத்தில், ஸ்கூல், காலேஜில், உங்களுடைய ரிலேட்டிவ்ஸில் யாராவது உன்னை குறித்த ஆண்டவருடைய நோக்கம் என்ன? கிறிஸ்மஸ் அன்னைக்கு யாராவது உங்ககிட்ட வந்து எதுக்காக ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தார், ஆண்டவருடைய பாரம் என்ன, ஆண்டவர் என்ன நோக்கத்துக்காக இந்த உலகத்துக்கு வந்தார், அது ஃபுல்ஃபில் ஆயிடுச்சா? உங்களை ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு தானே இந்த பூமியில் பிறக்க வச்சுருப்பாரு. உன்னை குறித்ததான ஆண்டவருடைய நோக்கம் என்ன? நீங்கள் என்ன செய்யணுன்றதுக்காக ஆண்டவர் உங்களை இந்த பூமியில் வச்சிருக்கிறார், பிறக்க செஞ்சுருக்கிறார். அதை நீங்கள் செஞ்சிட்டிங்களா? அதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா? அப்படின்னு யாராவது உங்ககிட்ட கேட்டால் உங்ககிட்ட கரெக்டான பதில் இருக்குமா? ஆனால் அதுக்கு எந்த பதிலும் என்கிட்ட இல்லை. எதுக்காக ஆண்டவர் என்னை இந்த பூமியில் வச்சார், நான் அவருக்காக என்ன செய்யணுன்ற பதிலே உங்களை ஒரு நோக்கத்தோடு தான், நீங்கள் இதெல்லாம் ஆண்டவருக்காக செஞ்சு முடிக்கணுன்ற நோக்கத்தோடு தான் ஆண்டவர் இந்த பூமியில் வச்சுருக்கிறார். ஆனால் அந்த நோக்கத்தை நீங்கள் இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை.
நான் ஆண்டவருக்காக என்ன பண்ணணுன்றதே எனக்கு தெரியாது. நான் இன்னும் அத கண்டுபிடிக்கவே இல்ல. அந்த நோக்கத்த ஆண்டவருடைய அந்த வில்ல நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணவும் இல்ல. அது எனக்கு தெரியவும் தெரியாது. அப்படின்ற இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா, கண்டிப்பா ஆண்டவர் வந்து அ இந்த பூமியில அவர் பிறந்ததுக்காக அவர் துக்கம் தான் படுறாரு. ஏன்னா, அவர் பிறந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்களை குறித்த ஆண்டவருடைய நோக்கம். அவர் பிறந்ததுக்கான நோக்கம் ஒரு ஆத்துமாவும் நரகத்துக்கு போகக்கூடாது. ஆனா, இன்றைக்கு தினமும் டெய்லி அத்தனை ஆத்துமாக்கள் நரகத்தில் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் அழுதுட்டு இருக்கிறாரு. எதுக்காக அழுது கொண்டிருக்கிறார்? நான் ஜீவன குடுத்துட்டேன். நான் செய்யாதது எதுவுமே இல்ல. எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டேன். ஆனா ஆத்துமாக்கள் நரகத்துல விழுந்து கொண்டிருக்கிறார்கள். ஜெபிக்கிறதுக்கு ஆள் இல்ல. பரிந்து பேசுகிறதுக்கு ஆள் இல்ல. ஆண்டவர் அழுது கொண்டிருக்கிறார். ஆண்டவர் எதற்காக மரித்தார்? எதற்காக இந்த பூமியில பிறந்தார்? என்ற நோக்கத்தை நாம் அறியாதவர்களாய், நம்மை குறித்ததான ஆண்டவருடைய அந்த நோக்கத்தை, அந்த திட்டத்தை அறியாதவர்களாய், அதை நாம் செய்யாதவர்களாய் நாம் இருந்தா கண்டிப்பா ஆண்டவர் துக்கப்படுகிறார். நம்ம இத செய்யாம ஆண்டவருடைய பர்த்டேவ எந்த விதத்துல நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ணாலும் கண்டிப்பா நீங்க ஒண்ண எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் துக்கப்படுகிறார். ஆண்டவர் அழுது கொண்டிருக்கிறார். ஆவியானவர் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். என்னுடைய ஆத்துமாக்கள் நரகத்தில் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய 2ஆம் வருகை இன்றைக்கோ, நாளைக்கோ அதிக சீக்கிரமாய் நான் வரப்போகிறேன். இவர்களை நான் எந்த நோக்கத்துக்காக இந்த பூமியில வைத்தேன், அதையும் இவங்க செய்யல. நான் எதற்காக பூமியில பிறந்தேன்? நான் எதற்காக மரித்தேன்? ஒரு ஆத்துமா நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு தான் நான் மரித்தேன். அந்த ஆத்துமாக்களுக்காக விண்ணப்பம் பண்ண, ஜெபிக்க, திறப்பில் நிற்க யாரும் இல்லையே! என்னுடைய பிறந்த நாளை இப்படி ஆசரிக்கிறார்களே என்று ஆண்டவர் அழுது கொண்டிருக்கிறார். ஆவியானவர் துக்கப்படுகிறார். நான் ஆண்டவருடைய பிறப்பு பத்தி சுருக்கமா சொல்லிடுறேன். ஆண்டவருடைய பிறப்பு முதற்கொண்டு அவருக்கு சத்திரத்துல இடம் இல்ல. பிள்ளையை சுற்றி முன்னணியில் கிடத்தினார்கள். துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தினார்கள் தான் இருக்குது. அவருடைய பிறப்பு முதற்கொண்டு இறப்பு வரைக்கும். அவருடைய அந்த டெத்துல பார்த்தீங்கன்னா, அப்பயும் அவருடைய மரண தருவாயிலுமே 6 பேர் அல்லது அதற்கு குறைவாய் தான் இருந்தார்கள். அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவ்ளோ பேர் தான் அவருடைய அவர் இறக்கும்போதும் கூட இருந்தாங்க. அப்படி பிறப்பு முதற்கொண்டு இறப்பு வரைக்கும் தாழ்மை. எவ்வளவு அதிகமான தாழ்மை. இத தான் ஆண்டவர் நம்மகிட்டயும் கேட்கிறாரு. மனுஷனே மீக 6:8 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, மனுஷனே நீ வந்து ஆண்டவருக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை விட தேவன் வேறு என்னத்தை உன்னிடத்தில் கேட்கிறார்? ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது மனத்தாழ்மை தான். அவரும் அவருடைய பிறப்பு முதற்கொண்டு இறப்பு வரைக்கும் மனத்தாழ்மையாக தான் ஆண்டவர் ஜீவித்தார். ஆனா, இப்போ நமக்கு ஆண்டவர் மார்ச், ஏப்ரல்ல பிறந்தாரா? நவம்பர், டிசம்பர்ல பிறந்தாரான்றது நம்மளுடைய டாபிக் கிடையாது. ஆண்டவர் பிறந்தார். ஆனா, டிசம்பர் 25 ஆண்டவர் பிறக்கல. ஒருவேளை ஆண்டவர் பிறந்தது அவ்ளோ ஸ்பெஷல் தான். அத நம்ப செலிப்ரேட் பண்ணணும், நம்ப ஆசரிக்கணும் அப்டின்னா, கண்டிப்பா ஆவியானவர் அத பைபிள்ல மென்ஷன் பண்ணியிருப்பார். ஆனா, எங்குமே அப்படி மென்ஷன் பண்ணப்படவும் இல்ல. எந்த பழைய ஏற்பாட்டு, புதிய ஏற்பாட்டு ஊழியக்காரங்களும் பைபிள்ல பிறந்த நாளை கொண்டாடினார்கள், இல்ல பிறந்த நாளன்று ஆண்டவரை துதித்தார்கள், புகழ்ந்தார்கள், அத கொண்டாடினார்கள் அப்படின்னு எந்த ஊழியக்காரங்கள பத்தியும் முழு வேதாகமத்திலும் இல்ல. 2 பேர் ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்லாத 2 பேர் பைபிள்ல பர்த்டே கொண்டாடுனாங்க. அந்த 2 பேருடைய பிறந்த நாள்லயும் மரணம் சம்பவித்தது. இதை பற்றி தான் பைபிள்ல நம்ம படிக்கிறோம். ஆண்டவர் பிறந்தார் என்பது 100க்கு 100% உண்மை. அதே சமயத்தில் ஆண்டவர் ஏசப்பா டிசம்பர் 25 பிறக்கல என்பதும் 100க்கு 100% உண்மை. லூக்கா 2வது அதிகாரம் 8வது வசனத்துல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, வயல்வெளிகளில் மேய்ப்பர்கள் வந்து வயல்வெளிகளில் தங்கி ராத்திரியிலே மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அப்படிதான் இருக்கு. லூக்கா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல. வயல்வெளிகள்ல ராத்திரியில தங்கி அவங்க மேய்ப்பர்கள் ஆடுகளை காக்குறாங்க அப்படின்னா, கண்டிப்பா அது நவம்பரோ, டிசம்பரோ, ஜான்வரியா இருக்க வாய்ப்பில்லை என்று தான் வேத வல்லுனர்கள் வரலாற்றுல சொல்லியிருக்கிறாங்க. இப்படிதான் வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்கிறது. வயல்வெளிகளில் தங்கி ராத்திரியில மந்தைய காக்கணும்னா, நவம்பர், டிசம்பர், ஜான்வரில ரொம்ப குளிரா இருக்கும் அந்த நாட்கள்ல. கண்டிப்பா காக்க முடியாது. ஒருவேள வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் மார்ச், ஏப்ரல் அந்த மாதங்களில் தான் பிறந்திருக்கக்கூடும். இந்த வசனத்தின் அடிப்படையில். முழு வேதாகமத்திலுமே பார்த்தீங்கன்னா, 2 பேர் தான் பர்த்டே செலப்ரேட் பண்ணாங்க. அந்த 2 பேருடைய பர்த்டே செலப்ரேட்லயுமே 2 மரணம் சம்பவித்தது. 2 பேருடைய பிறந்தநாள் அந்த விழால 2 மரணம் தான் சம்பவித்தது. பிறந்தநாள் கொண்டாடுறதுனால எந்த ஒரு ஆசீர்வாதம், ஒரு பிரயோஜனம் எதுவுமே கிடையாது. ஆண்டவருமே வந்து ஏசப்பா பிறந்தது அவ்வளோ முக்கியம். அது கொண்டாடியே ஆகணும்
அதை எந்த லெவலுக்கு நம்ம வந்து செலிப்ரேட் பண்ண முடியுமோ அந்த லெவலுக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணணுன்றது தான் ஆண்டவருடைய வாஞ்சை விருப்பமாக இருந்தா ஆண்டவர் கண்டிப்பாக பைபிளில் ஆண்டவர் பிறந்ததான தேதியையும் மாதத்தையும் ஆண்டவர் மென்ஷன் பண்ணியிருப்பார். ஆனால் ஆவியானவர் அதை பண்ணவே இல்லை. பைபிளில் வைக்கக்கூடாத சில விஷயங்கள் தாவீது பாவம் செய்தது அதெல்லாம் ஆவியானவர் மென்ஷன் பண்ணியிருக்கும் போது ஆண்டவர் இந்த டேட்டில் இந்த மந்தில் பிறந்தார்னு மென்ஷன் பண்ணவே இல்லை ஆவியானவர். இதை கேட்கும்போது நீங்கள் யோசிப்பீர்கள், அப்போது இவ்வளவு வருடங்களாக கிறிஸ்மஸ் ட்ரீ வைத்து ஸ்டார் கட்டி இப்படியெல்லாம் வந்து ஜீசஸுடைய பர்த்டே செலப்ரேட் பண்ணது தப்பா? அப்போது இப்படி பண்ணுறவர்கள் எல்லாம் வந்து தப்பாக செய்கிறாங்களா? அப்படின்ற ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வந்து எழும்பும். கண்டிப்பாக தப்பு தான். இது எல்லாமே புறஜாதியாருடைய முறைமையின்படி வந்ததான ஆசரிப்புகள். இப்படி ஆண்டவருடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறது. ஹோல் பைபிள்லேயுமே ஆண்டவருடைய பிள்ளைகள் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாக இருக்கட்டும், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாக இருக்கட்டும், எந்த ஊழியக்காரங்களும் ஹோல் பைபிள் முழு வேதாகமத்துலேயுமே அவங்களுடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணாங்கன்னு ஒருத்தர் கூட ஃபுல் பைபிளில் கிடையாது. அப்போ இதுலேருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம், பர்த்டேக்கு ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுக்கல. ஒரு உண்மையை சொல்லணுன்னா, நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இதை தான் உண்மை. என்னென்னா, ஆண்டவர் டெய்லி உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாரு. தாகத்தோடு ஊழியத்தை முடித்தார் இல்லையா ஆண்டவர்? என்ன தாகத்தோடு முடித்தார்? ஆத்துமாக்களை குறித்ததான தாகம். இன்று வரைக்கும் அது முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. ஏன்னா ஒவ்வொரு நாளும் எத்தனை ஆத்துமாக்கள் மரிந்து கொத்து கொத்தாக நரகத்தில் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் இன்றும் அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் பிதாவுடைய வலது பாரிசத்தில். இன்றும் அவர் கையில் இரத்தத்தை, அவருடைய பரிசுத்த இரத்தத்தை, அவர் சிந்தின இரத்தத்தை வைத்துக்கொண்டு பிதாவினிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவருடைய அந்த தாகம் கல்வாரியில் ஊழியத்தை தாகத்தோடு முடித்தார். அது இன்னும் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. அதை நிறைவேற்றுவது யார்? நாம் தான் அதை நிறைவேற்ற வேண்டும். உண்மையாக ஆண்டவர் பிறந்ததை நீங்கள் ஆசரிக்கணும். ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார், அவர் பிறந்தார், நான் அவருக்கு ஏதாவது செய்யணும், அவருக்கு நான் நன்றி செலுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எத்தனையோ ஏழை எளிய மக்களுக்கு, ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு, சாப்பாடுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆண்டவர் சந்தோஷப்படுவார். அந்த பிள்ளைகள், அந்த ஏழை எளியவர்கள், சாப்பாடு இல்லாதவங்க, ட்ரெஸ் இல்லாதவங்க, உங்களுடைய அன்பின் மூலியமாக அவங்க ஏசப்பாவை பார்ப்பாங்க. அப்படி ஏசப்பாவுக்கு நீங்கள் சந்தோஷத்தை கொடுக்கலாம். அப்படி இல்லையா, உட்காந்து அந்த நாளில் ஆத்துமாக்களுக்காக, அழிந்து கொண்டிருக்கிறதான ஆத்துமாக்களுக்காக நீங்கள் கண்டிப்பாக ஜெபிக்கலாம். அப்போது ஆவியானவர் சந்தோஷப்படுவார். ஏசப்பா அவர் இந்த பூமியில் வந்து பிறந்ததற்காக நிச்சயமாக சந்தோஷப்படுவார். எத்தனை ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், நரகத்தில் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் ஒரு பக்கம் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார், ஆவியானவர் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் நம்மளுக்கு என்னென்னா, டிசம்பர் 25 நம்ம ஆடம்பரமாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். இத்தனை வருடங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் இந்த இயர், அதாவது வர 25 இருக்கட்டும், அதை தொடர்ந்து இருக்கிறதான ஒவ்வொரு நாட்களும் சரி, நீங்கள் ஆண்டவருடைய பாரத்தை, ஆவியானவருடைய பாரத்தை சரியாய் இந்த இருக்கிறதான கொஞ்ச நாட்களில் சரியாய் ஆண்டவருடைய பாரத்தை புரிந்து கொண்டவர்களாய், இப்பொழுது அவர் எதை நினைத்து, யாரை நினைத்து அவர் கலங்கி கொண்டிருக்கிறார், அழுது கொண்டிருக்கிறார் என்பதை இந்த காலத்திற்கான அவசரத்தை நீங்கள் புரிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல செயல்பட்டு உங்களுடைய ஜெப ஜீவியங்களை, ஆவிக்குரிய ஜீவியங்களை கட்டி எழுப்பி பாரம்பரியமாய் ஆசரிக்கிற வண்ணமாய் ஆசரிக்காமல், புறஜாதியாருடைய முறைமைகளின்படி நீங்கள் ஆண்டவர் பிறந்த நாளை ஆசரிக்காமல், ஆண்டவருடைய மனதில் இருக்கிறதான பாரத்தை, ஆண்டவருடைய ஏக்கத்தை, விருப்பத்தை நிறைவேற்றினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு விஷயம் நீங்கள் எல்லாருமே நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணி தான் தெரிய வேண்டிய விஷயம் கிடையாது. கண்டிப்பாக இதை நான் சொல்கிறதுக்கு முன்பாக உங்கள் எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஆண்டவருடைய 2ஆம் வருகை அதிக சமீபமாக இருக்கிறது. இன்றைக்கோ நாளைக்கோ ஆண்டவர் அதிக சமீபமாய் வரப்போகிறார். அப்போது இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து ஆடம்பரமாக புறஜாதியாருடைய வழக்கத்தின்படி உட்கார்ந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வீட்டில் வைக்கிறது, ஸ்டார்ஸ் கட்டுறது, இன்னும் நம்ம வந்து புது ட்ரெஸ் வாங்கி ஆடம்பரமாக போடுறது. அதாவது புது ட்ரெஸ் எடுத்து போடுறது தப்புன்னு நான் சொல்ல வரலை, அது தப்பு கிடையாது. ஆண்டவருடைய மனதை நீங்கள் புரிந்து கொண்டவர்களாய் செயல்பட்டால்
அது உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். ஆண்டவரும் ஆவியானவரும் சந்தோஷப்படுவார்.